Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். You're most welcome to the Covenant of the Day. And today is 29 March 2026. Is a Saturday, சனிக்கிழமை. Hallelujah. சிலுவையின் பாடு, சிலுவையினுடைய அன்பு, இவையெல்லாம் நாம் தியானித்து வருகிறோம். சிலுவைக்கு முன்பதாக இயேசுவினுடைய பாடுகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்னைக்கு என்ன வசனத்தை பார்ப்போமா? Mark 15:19, மார்க் 15:19. Then they struck him on the head with a reed and spit on him, and bowing the knee, they worship him. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை அசிங்கப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினார். யோசிச்சு பாருங்கய்யா, 5 அப்பங்களையும் 2 மீனும் வைத்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தவர். நோயாளிகள், குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், அற்புதமான அற்புதங்களை செய்தவர். அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எவ்வளவு மகிழ்ச்சியம் பாருங்க. தலையில அடித்து, கோலால் அடித்து, காரி திப்பி, காரை துப்பி, அப்படி முழங்கால் போட்டு அவர் வணங்குறாங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. நமக்கெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க, நமக்கு அந்த வல்லம் இருக்கு. ஐ ஹேவ் த பவர் ஆஃப் டூ எனிதிங் ஐ கேன் டூ. ஐ காட் த பவர். அப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படி ஒரு சூழல் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? we have to நம்மளை அறியாமலே நாம் என்ன செய்வோம்? எதையாவது செஞ்சு காட்டுவோம். அவர்கள் அழிக்க பார்ப்போம், அல்லது அவர்கள் பாடம் போட்டு நினைப்போம். ஒன்றுமே இல்லாட்டி கூட நம்ம பாடம் போட்டு நினைக்கிறோம். நம்ம தானே, சக்தி இல்லாட்டி கூட எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் மாறாக ஆண்டவர் பழி வாங்கவில்லை. அதையெல்லாம் சகித்து கொண்டார். அவமானம், கேவலம், எல்லாவற்றையும் அது அளவே இல்லை. அது யோசித்து நல்லா நிதானிச்சு கவனிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருமையோ, அகந்தையோ, பழி வாங்குறதையோ, பொறாமையோ வரவே வராது. நீ அவரை வணங்குவாயானால், அவருடைய சிலுவையின் பாடுகளை உணர்வாயானால், நிச்சயமாக இந்த எண்ணங்கள் வராது. அப்படி வந்துச்சுன்னா இன்னும் நீ ஆண்டவருடைய அன்பிலே நிலைக்கவில்லை, அறியவில்லை, உணரவில்லை. அந்த அன்பிலே நீ இன்னும் ஆழமாக இல்லை என்பதுதான் பொருள். If you're taking revenge and dear brothers and sisters, that means you're not understand the love of God. You're living in your own pleasure. உன்னுடைய சொந்த வசதிக்காக, பலத்துக்காக வாழ்கிறாய். கடவுள் அன்பை உணராமல் வாழ்கிறாய். அவர்தான் எல்லாம் என்று வணங்குறாயே, அவர் அடி வாங்குறாரு, கேவலப்படுத்தப்படுகிறார். காரணம் என்ன? சிலுவையிலே அவர் உயிரை கொடுக்க வேண்டும். பிசாசு அவரை எவ்வளவோ செய்ய பார்க்கிறான். இறங்கவான்னு சொல்றான். இறங்கி வந்துட்டா முடிஞ்சது கதை. நமக்கு ரட்சிப்பு இல்லாம போயிடும். எல்லாத்தையும் வாங்கி பொறுமையோடு சிலுவையிலே தன் உயிரை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நல்லவர். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய சிலுவையின் அன்பை நாங்கள் எல்லாரும் நிதானிக்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, உடைய அன்பை காண உதவி செய்யுங்க. தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தயவாய் இரக்கம் காட்டுங்க. உடைய கரம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது இருக்கட்டும். ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி, கன, மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை. ஆமென். பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, பாடுகள் உனக்காகத்தான். அந்த பாடுகளை நீ அறிய வேண்டும், உணர வேண்டும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கனியால் நிறைந்திருக்கும். Take care and God bless.